ஒரு ஊரில் சுரேஷ் சீதா அப்படின்னு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களோட சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்கல. சுரேஷோட பிஸ்னஸில் ரொம்ப டல்லாகி நஷ்டம் வந்துருச்சு. கையில் பணம் இல்லாதனாலையும் அதிகப்படியான கடனாலையும் 2 பேருக்குள்ள வாக்குவாதமும் சண்டையும் அதிகரிச்சு. அப்போ அவர் சுரேஷ் கிட்ட சொன்னால் ஊருக்கு வெளியில் ஒரு பூசாரி இருக்கிறதாவும் அவரை போய் பார்த்தா நம்ம பிரச்சனைலாம் சரியாயிடும் அப்படின்னு சொன்னான். அதுக்கு சுரேஷ் இதிலலாம் எனக்கு நம்பிக்கை இல்லைம்மா, இதெல்லாம் வேணாம்மா அப்படின்னு சொன்னான். இருந்தாலும் சீதா நம்ம கணவனை திருப்பி எப்படி சந்தோஷமாக பார்க்கணும், அதனால நம்ம பூசாரியை போய் அவளும் நேரில் போய் பார்த்தான். பூசாரி கிட்ட அவளோட பிரச்சனை எல்லாத்தையும் சொன்னான். பூசாரியும் வாமா நம்ம கோயிலுக்கு போகலாம், அங்கே போனால் எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு கூட்டிகிட்டு போனார். வேலை முடிஞ்சு சுரேஷ் வீட்டுக்கு வந்ததும் வீட்டில் சீதா இல்லை. அவன் எங்கே தேடி பார்த்தும் சீதாவும் காணலை. உடனே சுரேஷ் சீதாவோட அம்மா வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் பார்த்தீங்களா சீதாவை அப்படின்னு கேட்டான். அவங்களும் இல்லை நான் சீதா வீட்டுக்கு வரவே இல்லையே, நான் பார்க்கவே இல்லை, சீதாக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டான். சுரேஷுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. அப்போதான் சுரேஷ்க்கு சீதா சாமியாரை பற்றி பேசுறது ஞாபகம் வந்தது. சுரேஷ் சாமியார் கிட்ட போய் நீங்கள் சீதாவை பார்த்தீங்களா, காலையிலேருந்து சீதாவை காணவே காணோம், உங்களை பார்க்க வந்தாளா அப்படின்னு கேட்டான். அதுக்கு சாமியார் இல்லையே, நான் சீதாவை பார்க்கலையே, என்கிட்ட அவள் வரவும் இல்லையே, நீங்கள் நல்லா போய் எல்லா இடத்துலையும் தேடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டான். சுரேஷுக்கு சாமியார் மேலே ரொம்ப சந்தேகம். சாமியார் பின்னாடி போனாதான் சீதாக்கு என்ன தெரியும்னு முடிவு பண்ணி சாமியாரை ஃபாலோ பண்ணி போனான். பின்னாடி போன சுரேஷ் சாமியார் பேசுறத மண்டபத்துக்கு சைடில் இருந்து ஒட்டு கேட்டுட்டு இருந்தான். என்னோட மந்திர சக்தியால் நான் உன்னை ஆட்டுக்குட்டியாக மாற்றிட்டேன், இதை தெரியாமல் ஓம் புருஷன் உன்னை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு வர அமாவாசைக்கு உன்னை நான் பலி கொடுத்து இன்னும் பல சக்திகளை பெறப்போகிறேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தான். இதை சுரேஷ் மண்டபத்துக்கு பின்னாடி இருக்க தூணில் நின்று ரகசியமாக கேட்டுக்கிட்டு இருந்தான். இந்த கோயிலில் இருக்கும்போது ஒருத்தங்க மனசுக்குள்ள ஒரு உருவத்தை நினச்சி ஐங் கிரீம் ப்ளீம்னு சொல்லி எதிரில் இருக்கவங்கள சொன்னால் அவங்க அந்த உருவமே மாறிடுவாங்க. இந்த மந்திரம் எனக்கு மட்டும்தான் தெரியும், உன்னை திருப்பி சீதாவாக மாற்ற என்னால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லி சிரித்தான். அதுக்கப்புறம் சாமியார் கீழே சம்மணம் போட்டு உட்காந்து மந்திரம் ஜபிக்க ஆரம்பிச்சிட்டான். ஆழ்ந்த தியானத்தில் போக ஆரம்பித்தான். சுரேஷ் உடனே எழுந்து வந்து சாமியார் முன்னாடி நின்னான். சாமியாரும் ஆழ்ந்த தியானத்தில் இருந்ததுனால எதிரில் சுரேஷ் நிற்கிறது அவருக்கு தெரியல. சுரேஷ் உடனே ஒரு ஆடை மனசுக்குள்ள நினச்சி அந்த மந்திரத்தை சாமியாரை கை நீட்டி சொன்னான். சாமியார் உடனே ஆடா மாறிட்டாரு. சுரேஷ் உடனே ஆடா மாறின தான் மனைவிக்கு எதிரில் வந்து நின்னான். தான் மனைவியை மனசுல நினைச்சுக்கிட்டு மந்திரத்தை சொன்னான். சீதா மறுபடியும் பழையபடி திரும்பி வந்தா. சுரேஷ்க்கு ரொம்ப சந்தோஷம். இனிமே யாரையும் நம்பி போகாத, நம்மளோட பிரச்சனையை நம்ம தான் தன்னம்பிக்கையா எதிர்கொள்ளணும் அப்படின்னு சீதா கிட்ட சொன்னான். இது உங்கள் கதை கேட்போமா சேனல். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க.